நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? ஆகா ஓஹோன்னு பயங்கர ப்ரமோஷனுக்கு அப்புறமா, பயங்கர எதிர்பார்ப்புக்கு அப்புறமா, நல்ல ஹிட்டான பாடல்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு படம். தனுஷோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க படம். ராயனுக்கு அப்புறமா. அப்ப இந்த படம் எப்படி இருக்க போதுங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த படத்த பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? நிக். இந்த படத்தோட டைட்டில் மொத அனௌன்ஸ் பண்றப்பயே, தனுஷ் வந்து எப்படி இப்படி ஒரு படம் எடுக்க போறாரு? நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? ஒரு லவ் கலந்த ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா நினைக்கிறோன்ற மாரி இருந்தோம். ஒரு கட்டத்தில அவருமே சொன்னாரு, ஆமா இது வந்து ஒரு அதாவது ரொமான்ஸ் கம் காமெடி அப்படிங்கிற படமா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா, ராயன் அப்படிங்கிற ஒரு படம் குடுத்தாரு. மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான். டைரக்டரா தனுஷ் பண்ண படம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ப்ரமோஷன்லலாம் எஸ்.ஜே. சூர்யா வந்து தனுஷ் எப்படி இப்படி ஒரு படத்த எடுத்தாருன்னு தெரியல அப்படிங்கிற மாரி பேசினாரு. ஐய்யயோ! தனுஷ் அண்ணா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி நம்ம வேற ஆங்கிலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டன் ஸ்பேரோ, நெஞ்சில ஏறம் அந்த ஒரு பாட்டு அதிபயங்கரமான ஒரு ஹிட் ஆனுச்சு. அதுக்கப்புறமா இதில இருக்கக்கூடிய அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற பாடலும் பயங்கரமா ஹிட் ஆச்சு. சரி ஓகே படம் வந்துருச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில தியேட்டருக்கு போய் படமும் பார்த்தாச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவிஷ் இந்த படத்தோட ஹீரோ, அனிகா இந்த படத்தோட ஹீரோயின். இதில இவங்க தான் ஹீரோ, ஹீரோயின் கிடையாது. எல்லாத்துக்குமே சேம் ஸ்பேஸ் தான். அதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்றாங்க. இவங்களோட ட்ரூவான லவ் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தினால பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆகிட்டு அனிகா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய தேடி அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு வேற ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் வரை வந்துடுறாங்க. பவிஷ் ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருக்காரு. அவர் இந்த பிரேக்கப்க்கு அப்புறமா அவரோட வாழ்க்கைய அவரோட லைஃப் ஸ்டைல எடுத்துட்டு போறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி அவரோட வாழ்க்கையுமே கல்யாணத்த நோக்கி வந்து நிக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அனிகா வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு பவிஷ்க்கு இன்விடேஷன் அனுப்புறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நம்ம பவிஷ் போறாரு. போய் என்ன சொல்றாருன்னா, நான் போய் அந்த மேரேஜ் ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணுவேன். நான் வந்து எந்த ஒரு கில்ட்னஸ் இல்லாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போவாரு. இங்கேருந்து போற பவிஷ் அங்க போய் மறுபடியும் காதல்ல விழுகுறாரா? இவன் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்த அனிகா திரும்பவும் பவிஷ காதல் செய்றாங்களா இல்லையா? இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்தா, இவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு பேரா வந்த ஒரு ஹீரோவும் இல்லன்னா இன்னொரு ஹீரோயின் என்ன ஆனாங்க? இதுக்கு நடுவுல நம்ம மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியர், ராபியா இவங்கலாம் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணாங்க? ரம்யா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையா இருக்கு. தனுஷோட டைரக்ஷன் அப்படிங்கிறனால நம்ம லாஸ்ட்டா வந்து ராயன் பார்த்துருப்போம். அது ரொம்ப ஒரு டைட்டான ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸான ஒரு படமா இருக்கும். ஸோ இந்த படமும் எப்படி எடுக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, எஸ்.ஜே. சூர்யா சொன்ன ஒரு வார்த்தை, அது எப்படி பார்க்கணும்னு எனக்கு அப்ப தான் தெரிஞ்சுது. தனுஷ் எப்படி இப்படி ஒரு படம் எடுத்தாரு? இந்த படத்துல முதல்ல எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி. இதுல லாஜிக், லூப் ஹோல் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. லாஜிக் பார்க்காதீங்க, சஜஷன் பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் கன்டினியூட்டி பார்க்காதீங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. தியேட்டர்ல போய் காசு குடுத்தா, ஒண்ணு ஜாலியா கலகலன்னு சிரிச்சுன்னு வரணும். அப்படி இல்லையா, அந்த படத்தினால நம்மளுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கணும். இல்லையா அந்த படம் நம்மள என்டர்டெயின் பண்ணிருக்கணும். இந்த படம் நம்மள நல்லா என்டர்டெயின் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுக்கு ரொம்ப அந்த லவ் காட்சிகள்லாம் ஒட்டல அப்படின்னா, காரணம் என்னன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க 2கே காதலுக்கு உரியது. அது வந்து தனுஷ் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ட்ரெய்லர்லயே சொல்வார்ல, "ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஒரு யூசுவல் லவ் ஸ்டோரி தான்" அப்படின்னு. ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. இது ஒரு பையன். இந்த படத்துல இருக்கக்கூடிய அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரு 2கே கல்ச்சருக்கான ஒரு படம் தான். அப்ப நம்ம வந்து அத பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல. 90ஸ் லவ்வா இருந்தா ஃபோனு, மெசேஜ் ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமா திரும்ப வந்து பேசுறது இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். பட் 2கேல எப்படி அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தனுஷ் சொல்லியிருக்காரு. பட் இந்த 2கேலயுமே இருக்கக்கூடிய இன்னும் அந்த கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. பழமைவாதம் பேசுறதா இருக்கட்டும், இல்லன்னா அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வழிகளா இருக்கட்டும், பணக்காரவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரியான வழிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தனுஷ் சொல்லியிருக்கிறப்ப, இந்த படத்த எப்படிப்பா தனுஷ் எடுத்தாரு? அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த நம்ம எப்படி யோசிக்கிற வைக்குது. ஆக மொத்தம் நீக் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னரா வெளியாகியிருக்கு. I want to marry you. Let's get married. So cute. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லவ் போர்ஷன் முதல்ல கொஞ்ச நேரம் வரும். அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த அனிகாவோட மேரேஜ்ங்கிற செகண்ட் ஹாஃப்ல அது கொஞ்சம் லேட்டா வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்த ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரையும் இந்த படத்த அந்த டீம்ல இருப்பாங்க தெரியுமா? ஆக்டர் வெங்கட், அதுக்கப்புறமா மேத்யூ தாமஸ். இந்த படத்த எடுத்துட்டு போனது அவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த அனிகாவோட கல்யாண சீக்வென்சஸ்லாம் மேத்யூ அண்ட் வெங்கட்டுக்கு ஒரு கான்வர்சேஷன் வரும் பாருங்க. அது எல்லாருமே சிரிக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். அது இல்லாம மேத்யூ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரோல் ஆஃப்டர் லாங் டேஸ் எல்லா படத்துலையுமே ஒரு நண்பன் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஃபர்ஸி அப்படிங்கிற சீரிஸ் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருக்கிற ஒரு பர்சனை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் விட்டு ஃபயர்லாம் விட்டுட்ருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ஒரு பர்சனாக மேத்யூ இருப்பார். லாஸ்ட்டாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால துல்கர் கூட ரக்ஷன் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ரோலை வந்து மேத்யூ ப்ளே பண்ணியிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல, ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்கட், இந்த 2கேல இருக்கக்கூடிய பசங்க
எப்படி அவங்களுக்கு ஃபீலிங்கும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப இன்டெப்த்தான ஃபீலிங்கும் இருக்காது, கிரேஸியும் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள ரொம்ப அழகா வந்து எலவேட் பண்ணி அவர் நடிச்சிருக்கார். அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராபியா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரம்யா. இவங்கள எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு மாரி இருந்தாங்க. ஆனா, போய் தியேட்டர்ல பார்த்தா, படுபயங்கரமா வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராபியாலாம் வேற லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா, "ஏம்மா நீயாம்மா அது?" அப்படிங்கிற மாரியான ஒரு ஆக்டிங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, ஓகே. நம்ம எல்லாருமே வந்து இந்த படம் வர்றப்பயே ஒண்ணு சொன்னோம்ல. சின்ன சின்ன பசங்கள வச்சு தனுஷ் என்ன மாரியான படங்கள் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்றப்ப, சின்ன சின்ன பசங்கள வச்சே ஒரு நல்ல என்டர்டெயின் எடுத்து கையில குடுத்துருக்காரு. இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப்கோர்ஸ் நாட், சான்ஸே இல்லை. இது ஒரு நல்ல கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், மியூசிக்ஸா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ்லாம் உள்ள விளையாண்டுருக்காரு. அவரு காதல் படம்லாம் சொல்லவே தேவையில்ல. தலைவன் இறங்கி விளையாண்டுருவாப்புல. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி டாப் நாட்ச். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு கலர் எடிட்டிங் அதுவும் பயங்கர டாப் நாட்ச். ஆங்கிள்ஸ் அதில் காட்டின கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு சில இடங்களில் தனுஷ் வந்து அந்த டேரக்டருங்கிற கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் லைட்டாக தெரிஞ்சாலுமே, எந்த இடத்துலையும் படம் நமக்கு திகட்டலை. திகட்டாத ஒன்று. எந்தெந்த இடத்துல கிரிஞ்சு அடிக்குதோ அது அவங்களே சொல்லிடுறாங்க. இது என்னடா இதான் கிரிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப தனுஷ் ஓகே. ஆடியன்ஸை இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் கொடுக்குறாரு. முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குற படத்தை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கான படம் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது இந்த நீக் படம் பார்க்குறப்ப. இதில வந்து இந்த பேரண்டல் கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, சரண்யா பொன்வண்ணனு, அதுக்கப்புறமா ஆடுகளம் நரேன். எப்படி சொல்றது? ரொம்ப நம்மளுக்கு திகட்டவும் இல்ல, அதே நேரம் லோவரா நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க குடுத்த ரோல் எப்பயுமே எப்படி பண்ணுவாங்க தெரியும், அந்த ஒரு ரோல குடுத்துட்டு போயிட்டாங்க. ஆப்போசிட்ல சரத்குமார் சார். ட்ரெய்லர சொல்லுவாங்கல்ல, எனக்கு உனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. அந்த சீன்லாம் தியேட்டர்ல வரும்போது பயங்கரமா ஒரு சீரியஸான கான்வர்சேஷனா இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, உள்ள அத சரத்குமாரால மட்டும் தான் அந்த சீன நடிக்க முடியுங்கிற மாரி இருக்கும். ஓப்பனாவே சொல்றேன், ஒண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க ஒரு டைரக்டரா தனுஷ் எங்க டிஃபரன்ஷியேட் ஆனார்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு சீக்வென்ஸ் நடக்குது. அந்த சீன்னால தான் இவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் நடக்குது. அந்த பிரேக்கப் நடந்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு ரிவீல் ஆவுது. அந்த ரிவீல் ஆகுற ஸ்டோரியில இந்த ஃபர்ஸ்ட்டு நடந்த சீன் இருக்குல்ல, அத வேற ஆங்கிள்ல இருந்து பார்க்குறப்ப, சரத்குமாரோட ஃபீலிங் எப்படி இருந்திருக்கு, ஹீரோவோட ஃபீலிங் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அந்த வேரியேஷன் காட்டுறாருல்ல. ஸோ அங்க தான் ரைட் அப்ல பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு தனுஷ். அது மட்டும் இல்லாம, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன், நீ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாருன்னு மேத்யூ ஒரு சீன் சொல்லுவாரு. அப்ப மேத்யூவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, ஆல்ரெடி நடந்த இன்சிடென்ட்டே இன்னொரு விதமா நடக்கும். பார்த்த சீனே திரும்ப பார்ப்போம். ஆனா காமெடியோட பார்ப்போம். எல்லாருமே தியேட்டர்ல சிரிச்சாங்க. அதுதான் மிக முக்கியமான மேட்டர். நம்ம படத்த பார்த்து எங்கேயுமே உச்சு கொட்டுற மாதிரி, இல்லன்னா நம்ம என்னடா அப்படிங்கிற மாரி ஒரு அடல்ட்டா, ஒரு அப்யூசிவா, ஒரு செக்சுவலா எந்த ஒரு சீனுமே கிடையாதுங்க. லவ் கன்டென்ட் படம் தான். ஆனா எந்த ஒரு இடத்துலயும் தவறா ஒரு கன்டென்ட் இருக்காது. அந்த மாரியான சீன்ஸஸ் இருக்காது. அந்த மாரியான ஒரு விஷயம். படத்துல அங்கங்க சும்மா அந்த ட்ரிங்கிங்கோ, ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருந்தாலுமே அது அந்த படத்துக்கோ இல்லன்னா அதுல காட்டப்படக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு தேவைப்பட்டுச்சு. அதர்வைஸ் வந்து நீக் வந்து எல்லாரும் பார்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டெயின் ஃபில்மா தான் இருந்தது. இதுல எந்த ஒரு குறைகளும் இல்ல. பட் இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றப்போ, அப்படியுமே ஒண்ணும் இல்ல. இவங்கள வச்சு இவ்வளவு தான் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப பவிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருந்தா, இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு யங்ஸ்டரோட லவ் ஸ்டோரியா மாறி இருக்கும். எந்த இப்பதான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. அடுத்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றப்ப இது இப்படி இருக்கும். இப்போ காலேஜ் முடிச்ச பசங்க கல்யாணம் பண்ணணும் போனால் அந்த படம் இப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு மேக்கிங்காக இருந்தது. இதே இன்னும் கொஞ்சம் ஆயிருந்தால் ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரி படங்கள் எடுப்போம்ல, ஒரு யங்ஸ்டர் லைஃப்பில் நடக்கிறது, வேலைக்கு போகிற ஒரு லைஃப்பில் நடக்கிற காதல், இது மாதிரியான ஒரு விஷயமா மாதிரி இருக்கும். அதனால அதுவும் ஒரு மிகப்பெரிய குறைகள் இல்லை. அங்கங்கே பவிஷ் அவர்களோட நடிப்பில் நிறைய இடங்களில் தனுஷ் தெரிஞ்சதை நான் மட்டும் தான் ஃபீல் பண்ணனா, இல்லை நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா அப்படிங்கிறதா எதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய இடங்களில் தனுஷை வந்து நம்ம பார்க்குற மாதிரியே இருந்தது. தனுஷோட ஆக்டிங், அந்த நிற்கிறது, சிரிக்கிறது, அந்த சைலண்ட்டாக ஒரு விஷயங்கள் பண்ணுறது, என்னை நோக்கி பாயும் தோட்டால வர அந்த தனுஷோட லுக்லாம் அப்படியே இருந்தது, ஹேர் ஸ்டைலேருந்து எல்லாமே. ஸோ அந்த ஒரு விதங்கள் பார்க்கும்போது இல்லை தனுஷ் மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா ரம்யா அவர்களுக்கு சீக்வன்ஸ் கொஞ்சமாக இருந்தாலுமே பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கிளைமேக்ஸில் வச்ச விஷயம், இது மாதிரியான பல விஷயங்கள் வச்சிருந்தாரு. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா எலவேட் பண்ணிருக்கலாம். அதை தாண்டி சரத்குமாருக்கும் சரண்யா பொன்வண்ணன் இந்த பேரண்டல் ரோல் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வச்சிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் ஒரு காஸ்ட்லி, அது 4 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் அந்த பைக் பேர், கான்டினென்டல் ஜிடி, அந்த பைக்லாம் வச்சிருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப லைட்டாக ஓகே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதர்வைஸ் இவ்வளோ மிஸ்டேக்ஸை வந்து நான் இருக்கே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பட் அந்த படத்தை பார்த்து நீங்கள் வெளில வரப்போ அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. அப்படியேப்பட்ட ஒரு படமாக தான் இருந்தது. இந்த படம் முடியும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் இன்னும் முடியலையா அப்படின்னு பார்க்குறப்ப தான் தனுஷ் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, நீக் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாரு. பார்ட் 2 ஆன் தி வே அப்படின்னு சொல்லி, ஆக மொத்தம் பார்ட் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்ட் 2ல தான் இதுக்கான முடிவு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ட்ராவலை எப்படி ஒரு என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போனாரோ, அந்த பார்ட் 2வை கண்டிப்பாக என்கேஜிங் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. கண்டிப்பாக இந்த நீக் வந்து உங்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங். இது இந்த படம் தான் தெரியறதுக்கு முன்னாடியே தாறுமாறாக ஹிட் ஆயிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகனோட கேமியோ வேறு லெவலில் இருந்தது. இந்த பாட்டும் 2 நல்ல ஒரு ட்ரக்காக இருந்தது. ஆஃப்டர் லாங் டேஸ் தனுஷோட வாய்ஸில் ஒரு 2 ட்ரக்கான சாங் கேட்டது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது.
இந்த வார ரிலீஸில் டிராகன் எந்த அளவு நல்லா இருக்கோ அது அளவுக்கு நீக்கும் உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். லாஜிக்ஸு, அதுக்கப்புறமா ஒரு கண்டினியூட்டி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்குற காசுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக போய்ட்டு நீக் எல்லாருமே பாருங்கள். உங்களுக்கு நீக் படத்தை பற்றின கருத்துக்கள் எதனா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.